சக்தி திருமகன் டீசர்லையும் ட்ரெய்லர்லையும் உங்கள் கேரக்டரை ஹஸ்லர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல. ஆனால் விஜய் ஆண்டனி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஹஸ்லர்னு எனக்கு தோணும். யூ ஆல்வேஸ் ஹசில், கான்ஸ்டன்ட் ஹசில் இருந்துகிட்டே இருக்குது. சவுண்ட் இன்ஜினியராக இருக்கீங்க, மியூசிக் கம்போசராக வரீங்க, அது ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது, பிராண்ட் வேல்யூ வருது, அதை விட்டுறீங்க, நடிக்க வரீங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ப்ரொடியூசர் வரீங்க, எல்லாமே இல்லை. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் ஹசில் மோட்லேயே இருக்கிறது இருக்குல்ல, அது ட்ரெயின் ஆகலையா? என்ன செய்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னு வச்சுங்களேன், வாங்க சில் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், உண்மையிலே மறுபடியும் முடிவு பண்ணுறோம்னு வச்சுக்கோமே. நான் இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. இப்போ நம்மளே சில் பண்ணலான்னு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் என்ன செய்வோம் நம்ம, நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. சில்ல ஜாலியாக இருங்க சார், ஜாலியாகப்பா இருக்கேன் சார், ரிஸ்க் எடுக்கிறீங்க, வெளிலப்பா இருக்குது, ஜாலியாக இருக்கிறேன், ஃப்ரீயாக இருக்குல்ல. அருண் பிரபுன்ற ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுத்தா? விஜய் ஆண்டனின்ற ப்ரொடியூசர் தான் இல்லையா, அந்த ஆக்டர் தான். அதை ஏதோ ஒரு ஆளை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு அசம்பிள் ஆகிடுச்சு, படம் 1 இயரில் ரிலீஸ் ஆகுது. சசி சார் ப்ராஜெக்ட் டக்குன்னு அசம்பிள் பண்ணுறேன்ற மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. சரி, இதில் பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்ல வரல, அதெல்லாம் எனக்கு இப்போதுக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த வழி வரும்போது வரும், அதை ஹேண்டில் பண்ணுறோம், போகிறோம் வரோம். இதுக்கு நடுவில் வந்து என் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது, பேச தான் செய்கிறேன். இது சார்ந்த தொடர்புகள், இது சார்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லாமல் தொழில் சார்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நிறைய இருக்க தான் செய்யுது. எல்லா லெவல்லையுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபைனான்சியர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு, டைரக்டர்ஸு, கேமராமேன், டெக்னீஷியனு, நடிக்கிறவங்க, போகிறவங்க வரோம், எல்லார்ட்டையும் புது சர்க்கிள், புதுசு. ஆமாம், அந்தந்த மொமெண்ட்டில் வந்து வாழ்ந்துட்டு போயிடும். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க 30 நிமிஷமும் உண்மையான ஒரு உரையாடலுக்குள்ளே தான் இருக்கிறேன். இது கட் பண்ணி வெளியே போகும்போது அடுத்த மீட்டிங் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே ரொம்ப சென்சியர் அப்படின்ற மாதிரி நான் வந்து தட் மொமெண்ட். ஆமாம், நைஸ். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் கிடையாது, த்ரில்லர் கிடையாது, நியோ பொலிட்டிக்கல் பிளாக் பஸ்டர். நான் அதனால தான் சொன்னேன் கான்ஃபிடென்ட் ஹஸ்லர்னு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நாக்கமுக்கா வரும்போது அதிலே நீங்கள் சொல்லிட்டீங்க மேசிவ் ஹிட் ஆஃப் தி இயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போயும் படத்தில் நீங்கள் பிளாக் பஸ்டர் தான் அனௌன்ஸும் பண்ணுறீங்கல்ல. அருண் பிரபு அவரோட கான்ஃபிடென்ஸ் தான் அது, அவரோட படைப்பு தான். நல்லா இருக்குல்ல, நம்ம தானே ஃபஸ்ட்டு ஃபேன். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டாக இருக்குல்ல. நம்மளை மாதிரி இந்த சாப்பாடு வந்து ஒரு 70% மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? நல்லா இருக்குன்றத தைரியமாக சொல்கிறதுல என்ன பயப்படணும், வைக்கப்படணும்? அதில் 70% மக்கள் இல்லை, 40% மக்கள் தான் ஓகே பண்ணால் கூட எனக்கு நல்லா இருக்குல்ல. Call 9498010101 to avail 1 month free internet. KrishiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.